என் பெயர் காயத்ரி. இன்று என் வயது 35. என்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் அழகாக இருக்கிறாய் என்று சொல்வார்கள். என் கூந்தல் கருநீலம் கலந்த நிறத்தில் இடுப்பு வரை நீண்டு காற்றில் அலைபாயும். சாமபழ நிறத்தில் என் முகம் சந்திர காந்தியுடன் பிரகாசிக்கும். கண்ணாடி அணிந்த என் கண்கள் பெரியவை, அதில் எப்போதும் ஒரு மென்மையான பார்வை தவழும். சுடிதார் உடையில் எளிமையாக இருந்தாலும் என் தோற்றம் கவனத்தை ஈர்க்கும் என்று என் தோழிகள் சொல்வார்கள். நான் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்தேன். என் கணவரும் ஆசிரியர்தான். எங்களுக்கு 2 குழந்தைகள். இருவரும் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். என் தம்பி சரவணன். அவன் 30 வயது. அழகான தோற்றம் கொண்டவன். சுருட்டையான கூந்தல் அவன் நெற்றியில் விழும். கோதுமை நிறம், நேர்கோட்டு மூக்கு, அகன்ற தோள்பட்டை. சட்டையும் வெள்ளை கால் சட்டையும் அணிந்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பான். அவன் முகத்தில் எப்போதும் ஒரு குறும்பு சிரிப்பு. அவனுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன. அவன் மனைவி அழகான பெண், தனியார் அலுவலகத்தில் நல்ல வேலை பார்த்தாள். என் வீடு சரவணன் ஊர் வழியில் இருந்தது. அதனால் அவன் தினமும் என் வீட்டு வழியாகத்தான் அலுவலகம் போவான். காலை 7 மணிக்கு அவன் பைக்கில் செல்லும்போது என்னை பார்த்தால் ஒரு புன்னகை. சில சமயம் நிறுத்தி 2 நிமிடம் பேசிவிட்டு போவான். மாலை 6 மணிக்கு திரும்பும்போது என் வீட்டு முன் நின்று சாலையில் அமர்ந்து 10 நிமிடம் பேசுவான். விடுமுறை நாட்களில் வீட்டிற்குள் வந்து என்னுடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பான். நானும் அடிக்கடி அவன் வீட்டிற்கு சென்று வருவேன். சரவணன் என் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணியுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்தான். பெரிய கூட்டுக் குடும்பம். அதில் அவனும் அவன் மனைவியும் ஒரு பகுதியில் தங்கியிருந்தார்கள். நானும் தம்பியும் சிறுவயது முதலே மிகவும் நெருக்கமாக பழகினோம். அவன் 3 வயதாக இருந்தபோது நான் 8 வயது. அப்போதே அவனை நான் தூக்கிக்கொண்டு விளையாடுவேன். அவன் வளர வளர நாங்கள் இருவரும் தோழர்களாக மாறினோம். நண்பர்கள் போல சிரித்து விளையாடி பேசுவோம். எங்களுக்குள் ஒரு அற்புதமான உறவு இருந்தது. அக்கா தம்பி உறவு என்பதை தாண்டி ஒரு நட்பு, ஒரு புரிதல், ஒரு பாசம். நான் எதையாவது வாங்க வேண்டும் என்றால் சரவணன் தன் சம்பளத்தில் இருந்து வாங்கித் தருவான். நான் பணம் கொடுக்க முயன்றால் வேண்டாம் அக்கா என்று மறுப்பான். அவனுக்கு ஏதாவது விசேஷ உடைகள் தேவைப்பட்டால் நான் வாங்கித் தருவேன். அவன் மனைவிக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க வேண்டும் என்றால் என்னிடம் ஆலோசனை கேட்பான். நானும் அவனுடன் சென்று நல்ல பரிசு தேர்ந்தெடுத்து தருவேன். சில நேரங்களில் மாலையில் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது சரவணன் வருவான். அக்கா என்ன சமைக்கிறாய் என்று கேட்பான். சாம்பார் என்றால் எனக்கு கொஞ்சம் கொடு என்று கேட்பான். நான் ஒரு சிறிய பாத்திரத்தில் கொடுப்பேன். அவன் அதை சாப்பிட்டுவிட்டு ரொம்ப நன்றாக இருக்கு அக்கா என்று சொல்வான். அவன் வீட்டில் ஏதாவது சமையல் செய்தால் எனக்கு கட்டாயம் கொண்டு வந்து கொடுப்பான். என் பிள்ளைகளுக்கு படிப்பில் சந்தேகம் வந்தால் சரவணனிடம் கேட்பார்கள். அவன் பொறுமையாக விளக்குவான். என் மகன் பைக்கில் ஆர்வம் காட்டினால் சரவணன் தன் பைக்கில் கொண்டு போய் சுற்றி காட்டுவான். என் மகளுக்கு கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் சரவணன் கூட அழைத்துச் சென்று வாங்கித் தருவான். என் குழந்தைகள் அவனை மாமா என்று அழைக்காமல் பெயர் சொல்லி அழைப்பார்கள். அவ்வளவு நெருக்கம். நான் அலுவலகத்தில் சோர்வாக இருந்தால் சரவணனிடம் போனில் பேசுவேன். அவன் என்ன ஆச்சு அக்கா என்று கேட்பான். நான் என் மன வருத்தங்களை சொல்வேன். அவன் கவலைப்படாதே எல்லாம் சரியாகும் என்று ஆறுதல் சொல்வான். அவனுக்கு அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னிடம் பகிர்ந்து கொள்வான். நான் அவனுக்கு தைரியம் சொல்வேன். எங்களுக்குள் எந்த ரகசியமும் இல்லை. எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். ஒருமுறை என் கணவர் மற்றும் குழந்தைகள் வெளியூர் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். நான் மட்டும் வேலை காரணமாக வீட்டில் இருந்தேன். மாலை நேரம் மிகவும் தனிமையாக இருந்தது. சரவணனுக்கு போன் செய்தேன். அவன் உடனே வீட்டிற்கு வந்தான்.
நாங்கள் வீட்டின் மாடியில் அமர்ந்து பல மணி நேரம் பேசினோம். அவன் என் தனிமையை போக்கினான். இரவு உணவும் சமைத்து இருவரும் சாப்பிட்டோம். அவன் போகும்போது எனக்கு மனம் இலகுவாக இருந்தது. இப்படித்தான் எங்கள் உறவு அமைந்திருந்தது. அக்கா தம்பி என்ற பந்தத்தை தாண்டி ஆன்மா நண்பர்கள் போல. என் அண்ணன் திடீரென இரவு 10 மணிக்கு மார்பு வலி என்று முனகினார். அப்பா அம்மா பதறிவிட்டார்கள். அவசரமாக மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல வேண்டியதாயிற்று. அண்ணி அப்பா அம்மா மூவரும் அண்ணனை அழைத்து கொண்டு கிளம்பினார்கள். சரவணன் வீட்டில் இல்லை. அவனும் கூட போக வேண்டும் என்று அவசரத்தில் நினைக்கவில்லை. நான் வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருந்தது. என் கணவரும் குழந்தைகளும் அவர்களுடைய நண்பர் வீட்டு விழாவிற்கு சென்றிருந்தார்கள். மறுநாள் காலை தான் திரும்புவார்கள். நான் அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடனும் தனிமை பயத்துடனும் சரவணன் வீட்டிற்கு போனேன். வீட்டை தட்டினேன். சரவணன் கதவை திறந்தான். அவன் டீஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டிருந்தான். முகத்தில் லேசான களைப்பு. அக்கா நீயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் அம்மா எங்கே என்று கேட்டேன். அவன் அண்ணன் உடம்பு சரியில்லை என்று எல்லோரும் மருத்துவமனை போயிட்டாங்க என்றான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன ஆச்சு என்று விபரம் கேட்டேன். அவனுக்கும் சரியாக தெரியவில்லை. அவன் என்னை உள்ளே அழைத்தான். அக்கா உள்ள வா அமர்ந்துக்கோ என்றான். நான் உள்ளே சென்று சோபாவில் அமர்ந்தேன். அவனும் எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். நாங்கள் அண்ணன் உடல்நிலை பற்றி பேசினோம். அவன் கவலைப்படாதே அக்கா எதுவும் பெரிய பிரச்சனை இருக்காது என்றான். அப்போது சரவணனின் மனைவி போன் செய்தாள். அலுவலகத்தில் அவசர வேலை வந்துவிட்டது. இன்றைக்கு இரவு 11 மணிக்கு தான் வீட்டிற்கு வர முடியும் என்றாள். சரவணன் சரி நீ கவனமா வா என்றான். நாங்கள் இருவரும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். பெரிய வீடு, அமைதியான சூழல். நான் எழுந்து போக நினைத்தேன். ஆனால் சரவணன் அக்கா இரவு சாப்பாடு சாப்பிட்டாயா என்று கேட்டான். நான் இல்லை என்றேன். அவன் நானும் சாப்பிடல நீயும் சாப்பிடல 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா என்றான். நாங்கள் சமையலறைக்கு சென்றோம். அங்கே அவன் மனைவி காலையில் செய்து வைத்திருந்த சாம்பார் சாதம் இருந்தது. சரவணன் சூடுபடுத்தினான். நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை கழுவினோம். அதன் பிறகு மீண்டும் ஹாலுக்கு வந்தோம். அவன் அக்கா வெளியே தெருவில போய் உட்காரலாமா கொஞ்ச நேரம் பேசலாம் என்றான். நானும் சரி என்றேன். வீட்டின் வெளியே முன் வாசலில் திண்ணையில் அமர்ந்தோம். வானத்தில் நிலா பிரகாசமாக இருந்தது. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. தெருவில் சில வீடுகளில் மட்டும் விளக்கு. பெரும்பாலான வீடுகள் இருட்டாக இருந்தன. அமைதியான இரவு. நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சிறுவயது நினைவுகள் பற்றி பேசினோம். நான் அவனை சின்ன வயசுல எப்படி கவனிச்சேன் என்று சொன்னேன். அவன் ஆமா அக்கா நீ தான் எனக்கு எல்லாமே கத்துக் கொடுத்தே என்றான். பள்ளி நாட்கள், விளையாட்டுகள், ஊர் விசேஷங்கள் என்று பேச்சு நீண்டது. நேரம் 11 மணியை தாண்டியது. நான் எழுந்து போகலாம் என்று சொன்னேன். ஆனால் சரவணன் அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இரு என்றான். அவன் குரலில் ஒருவித தனிமை உணர்வு. அவன் மனைவி இல்லாத இரவில் அவனும் தனியாக இருக்க விரும்பவில்லை போலும். நானும் அமர்ந்து கொண்டேன். பேச்சு தொடர்ந்தது. இப்போது எங்கள் வாழ்க்கை பற்றி பேசினோம். சரவணன் தன் திருமண வாழ்க்கையில் சில சிறிய பிரச்சனைகள் பற்றி சொன்னான். அவன் மனைவி மிகவும் வேலையில் கவனம் செலுத்துவதால் அவனுக்கு போதிய நேரம் கிடைப்பதில்லை என்றான். நான் அதெல்லாம் இயல்புதான் அவங்களும் கரியர் மேல கவனம் இருக்காங்க நீ புரிஞ்சுக்க வேண்டாமா என்று சொன்னேன். அவன் ஆமா அக்கா நீ சொல்றது சரிதான் ஆனா சில நேரங்கள்ல தனிமையா உணர்றேன் என்றான். அவன் குரலில் ஒரு வேதனை. எனக்கு அவன் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. நான் அவன் தோளில் கைபோட்டு கவலைப்படாதே எல்லாம் சரியாகும் என்று சொன்னேன். அந்த தொடுதல் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது.
என் கை அவன் தோளில் இருந்தது. அவன் என் கையை தன் கையால் பிடித்தான். நான் திடுக்கிட்டேன். அவன் அக்கா நீ எப்பவும் என்னை புரிஞ்சுக்கறே என்றான். அவன் கைகள் மெதுவாக என் கையை அழுத்தின. என் மனம் குழம்பியது. இது தவறு என்று ஒரு குரல் சொன்னது. ஆனால் நான் என் கையை விலக்கவில்லை. அவன் என்னை நெருங்கி வந்தான். எங்கள் முகங்கள் நெருக்கமானது. அவன் மூச்சு என் முகத்தில் பட்டது. என் இதயம் வேகமாக துடித்தது. அவன் கண்களில் ஒரு வித்தியாசமான பார்வை. நானும் என் கண்களை மூட முடியவில்லை. அந்த கணத்தில் எல்லா எல்லைகளும் உடைந்தன. உறவுமுறைகள் மறக்கப்பட்டன. தார்மீகம் காற்றில் கரைந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவினோம். அக்கா தம்பி என்ற உறவை மீறி தவறான உறவில் ஈடுபட ஆரம்பித்தோம். உள்ளே போனோம். அவன் அறையில் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் தவறு செய்தோம். மணிகள் உருண்டோடின. நடுஇரவு கடந்தது. விடியற்காலை நெருங்கியது. நாங்கள் பலமுறை மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டே இருந்தோம். எப்படி இது நடந்தது என்பது எனக்கே தெரியவில்லை. விடியும் வேளையில் எனக்கு உணர்வு வந்தது. நான் என்ன செய்துவிட்டேன் என்ற எண்ணம் என்னை தாக்கியது. என் உடல் நடுங்கியது. கண்களில் நீர் பெருகியது. என் மனம் சுடர்விட்டு எரிந்தது. நான் என் தம்பியுடன் தவறு செய்துவிட்டேன். என் கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டேன். குடும்பத்திற்கு துரோகம் செய்துவிட்டேன். என்னை நானே வெறுக்க ஆரம்பித்தேன். நான் கதறி அழுதேன். சரவணனும் குற்ற உணர்ச்சியில் தவித்தான். அவன் கண்களிலும் நீர் மல்க இருந்தது. அக்கா என்ன ஆயிடுச்சு நமக்கு நாம என்ன செஞ்சோம் என்று முனகினான். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் நாணத்தில் தலை குனிந்தோம். நான் அவசரமாக ஆடைகளை சரிசெய்து கொண்டேன். அவனும் அப்படியே செய்தான். நாங்கள் ஒன்றும் பேசவில்லை. அமைதி மிகவும் கனமாக இருந்தது. இறுதியாக நான் தைரியம் சேகரித்து சரவணன் நாம செஞ்சது மிகப்பெரிய தவறு, இனிமேல் இப்படி நடக்கவே கூடாது என்றேன். அவன் தலையை ஆட்டி ஆமா அக்கா இது மாதிரி திரும்ப நடக்கவே கூடாது நாம இதை மறந்துடணும் என்றான். நான் வீட்டிற்கு சென்றேன். குளித்தேன். ஆனால் என் மனம் சுத்தமாகவில்லை. குற்ற உணர்ச்சி என்னை அழுத்திக்கொண்டே இருந்தது. என் கணவரும் குழந்தைகளும் மறுநாள் காலை வீட்டிற்கு வந்தார்கள். நான் எதுவும் நடக்காதது போல இயல்பாக நடந்து கொண்டேன். ஆனால் உள்ளுக்குள் நான் துடித்துக்கொண்டே இருந்தேன். அன்று முதல் சரவணனை சரியாக பார்க்கவில்லை. அவன் வீட்டு வழியாக போனாலும் நான் உள்ளே போய்விடுவேன். அவன் என் வீட்டிற்கு வந்தால் நான் வேறு அறைக்கு போய்விடுவேன். போனில் பேசுவதை நிறுத்தினேன். அவனும் என்னை சந்திக்க முயற்சி செய்யவில்லை. வேறு வழியாக அலுவலகம் போக ஆரம்பித்தான். குடும்ப நிகழ்ச்சிகளில் மட்டும் நாங்கள் சந்தித்தோம். அப்போதும் கண்களை தவிர்த்தோம். மாதங்கள் கடந்தன. குற்ற உணர்வின் கூர்மை மெல்ல மெல்ல குறைந்தது. நான் என்னை ஏமாற்ற ஆரம்பித்தேன். அது ஒரு தவறு, அது மீண்டும் நடக்காது என்று நானே என்னை நம்ப வைத்துக்கொண்டேன். சரவணனும் அப்படியே உணர்ந்தான் போலும். மெல்ல மெல்ல நாங்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தோம். முதலில் குடும்ப விஷயங்களை மட்டும் பேசினோம். பிறகு மெல்ல மெல்ல பழையபடி நண்பர்கள் போல பேச ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்குள் ஒரு மாற்றம் வந்திருந்தது. முன்பு இல்லாத ஒரு பதற்றம், ஒரு பரபரப்பு, ஒரு இரகசிய உணர்வு. 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் சரவணனின் மனைவியின் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. வெளியூரில் நடக்கும் நிகழ்ச்சி. என் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, சரவணனின் மனைவி எல்லோரும் அங்கே புறப்பட்டார்கள். சரவணன் மட்டும் அலுவலகத்தில் முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லி வீட்டில் தங்கிவிட்டான். மாலை 6 மணி. நான் அம்மாவிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று அவர்கள் வீட்டிற்கு போனேன். உண்மையில் அம்மாவிடம் எதுவும் சொல்ல இல்லை. ஆனால் என் மனம் சரவணனை பார்க்க ஆசைப்பட்டது. அந்த தவறான ஆசை என்னை அங்கே இழுத்துச் சென்றது. வீட்டு கதவை தட்டினேன். சரவணன் திறந்தான். அக்கா நீயா என்றான்.
முகத்தில் லேசான ஆச்சரியமும் மகிழ்ச்சியும். நான் அம்மா எங்கே என்று கேட்டேன். அவன் எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க, நீ தான் மறந்துட்டியா என்றான். நான் ஓ சரி, நான் மறந்துட்டேன் என்றேன். திரும்பி போக நினைத்தேன். ஆனால் சரவணன் அக்கா வந்துட்ட வா உள்ள உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ என்றான். எனக்கு போகணும் என்று தோன்றியது. ஆனால் என் கால்கள் உள்ளே நடந்தன. நான் உள்ளே சென்று சோபாவில் அமர்ந்தேன். சரவணன் எனக்கு காபி போடலாமா என்று கேட்டான். நான் சரி என்றேன். அவன் சமையலறைக்கு போய் காபி போட்டு கொண்டு வந்தான். நாங்கள் காபி குடித்துக்கொண்டே பேசினோம். அலுவலக விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் என்று பேச்சு நீண்டது. நேரம் 8 மணியை கடந்தது. எனக்கு எழுந்து போக வேண்டும் என்று தெரிந்தும் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. சரவணனும் என்னை போக சொல்லவில்லை. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தோம். அந்த பார்வையில் எல்லாமே இருந்தது. ஆசை, குற்ற உணர்ச்சி, பயம், பரபரப்பு. நாங்கள் இருவரும் என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்தோம். இது தவறு என்று தெரிந்தது. ஆனால் நாங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சரவணன் எழுந்து என் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் என் கையை பிடித்தான். அக்கா என்று மெதுவாக அழைத்தான். நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். அவன் என்னை தன் மார்போடு கட்டித் தழுவினான். மீண்டும் நாங்கள் அதே தவறை செய்தோம். இந்த முறை முதல் முறையை விட அதிகமாக நீண்ட நேரம். மீண்டும் மீண்டும் பலமுறை. இரவு முழுவதும். என் மனம் இது தவறு, நிறுத்து என்று கத்திக்கொண்டே இருந்தது. ஆனால் என் உடல் கேட்கவில்லை. விடியற்காலையில் நாங்கள் இருவரும் களைப்பில் படுத்திருந்தோம். நான் மீண்டும் அழ ஆரம்பித்தேன். சரவணன் அக்கா அழாதே, என்னால் கூட தாங்க முடியல என்றான். நாங்கள் இருவரும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று முடிவு செய்தோம். இது இன்னொரு முறை நடக்காது என்று சத்தியம் செய்தோம். ஆனால் அது போய் சத்தியமாக மாறியது. அதன்பின் நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் தவறு செய்யலானோம். என் வீட்டில் கணவரும் குழந்தைகளும் இல்லாதபோது சரவணனை அழைப்பேன். அவன் வந்து மணிக்கணக்கில் என்னுடன் இருப்பான். சரவணன் வீட்டில் எல்லோரும் வெளியூர் போனால் நான் அங்கே போவேன். இரவு நேரங்களில் எனக்கு தூக்கம் வராதபோது மாடியில் போவேன். அவனும் வருவான். நாங்கள் அங்கே நீண்ட நேரம் தவறு செய்வோம். சில சமயம் பகலில் அவன் வீட்டு தோட்டத்தில் பெரிய மாமரங்களின் நிழலில் மறைந்து நிற்போம். யாராவது பார்த்துவிடுவார்களோ என்ற பயத்துடன். ஆனால் அந்த பயமே ஒரு விதமான பரபரப்பை தந்தது. நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். யாருக்கும் சந்தேகம் வராதபடி நடந்து கொண்டோம். 6 மாதங்கள் இப்படியே கடந்தன. நாங்கள் ரகசியமாக 20 முறைக்கு மேல் சந்தித்து தவறு செய்திருப்போம். குற்ற உணர்ச்சி எப்போதும் இருந்தது. ஆனால் அதை மீறி எங்கள் தவறான உறவு தொடர்ந்தது. அந்த கொடிய நாள் வந்தது. ஒரு நாள் மதியம். சரவணனின் வீட்டில் எல்லோரும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். நானும் அவனும் மட்டும் வீட்டில் இருந்தோம். என் வீட்டிலும் யாரும் இல்லை. பகல் 2 மணி. உச்சி வெயில். தெருவில் ஆள் நடமாட்டம் இல்லை. நாங்கள் வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்கு சென்றோம். அங்கே பெரிய மாமரங்கள். அடர்ந்த இலைகள். நிழல் குளிர்ந்திருந்தது. அங்கே எங்களை யாரும் பார்க்க முடியாது என்று நினைத்தோம். நாங்கள் ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தோம். சரவணன் என்னை இறுக தழுவிக்கொண்டிருந்தான். நாங்கள் மூழ்கியிருந்தோம் அந்த தவறான செயலில். திடீரென ஒரு குரல் கேட்டது. காயத்ரி, என்ன இது என்று என் அப்பாவின் குரல் இடி போல விழுந்தது. என் இதயம் நின்று போனது. உடல் உறைந்து போனது. நாங்கள் பதறி ஒருவரை விட்டு ஒருவர் விலகினோம். திரும்பி பார்த்தோம். அங்கே என் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி 4 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை என்னால் மறக்கவே முடியாது. அப்பாவின் கண்கள் சிவந்திருந்தன. அம்மா ஐயோ என்று கத்தியபடி தள்ளாடி விழுந்தார். அண்ணன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அண்ணி அதிர்ச்சியில் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள்.
அப்பா என்னை நோக்கி வந்தார். நீ என்ன செஞ்சிருக்கே காயத்ரி, நீ உன் தம்பியோட என்று குரல் தழுதழுத்தது. அம்மா தரையில் விழுந்து அலறி அழுதார். அண்ணன் சரவணனை நோக்கி ஓடி வந்து ஓங்கி அறைந்தார். நீ என்ன மனுஷன்டா, உன் அக்காவோட இப்படி என்று கத்தினார். என்னால் எதுவும் பேச முடியவில்லை. என் தலை கனத்தது. கால்கள் நடுங்கின. உலகமே இருண்டு போனது. நான் என் குழந்தைகளை, என் கணவரை, என் குடும்பத்தை, என் மரியாதையை எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்ற எண்ணம் என்னை நசுக்கியது. அன்றைய என் வாழ்க்கையில் மிகக் கொடிய நாள். எல்லாமே முடிந்துவிட்டது. என் தவறுகள் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. இனி என்ன ஆவது என்று தெரியவில்லை. குடும்பம் சிதைந்தது. நம்பிக்கை உடைந்தது. உறவுகள் நொறுங்கின. எல்லோரும் துடித்தார்கள். கண்ணீர் ஆறாக பெருகியது. வீடு சோகக்கடலாக மாறியது. என் அழகு எனக்கு சாபமாக மாறியது. என் தம்பியுடன் கொண்டிருந்த நெருக்கமான பந்தம் நஞ்சாக மாறியது. என் உணர்ச்சிகள் என்னை அழித்துவிட்டன. என் கட்டுப்பாடின்மை என் வாழ்வையே பாழாக்கிவிட்டது. இன்று நான் இதை எழுதும்போது கண்ணீருடன் எழுதுகிறேன். என் தவறுகள் மன்னிக்கப்படாதவை. நான் செய்தது மிகப்பெரிய பாவம். என் கணவனுக்கு நான் துரோகம் செய்தேன். என் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாழாக்கினேன். என் தம்பியின் திருமண வாழ்க்கையை அழித்தேன். என் பெற்றோரின் மனத்தை காயப்படுத்தினேன். என்னை போன்ற காயத்ரிகளே, கவனமாக இருங்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டாயப்படுத்துங்கள். எந்த உறவும் குடும்ப பந்தங்களை மீறக்கூடாது. தற்காலிக உணர்வுகளுக்காக நிரந்தர வாழ்க்கையை அழிக்காதீர்கள். தார்மீக விழுமியங்களை மதியுங்கள். உங்கள் செயல்களால் பல உள்ளங்கள் காயப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என்னை போன்ற சரவணன்களே, உங்கள் எல்லைகளை அறியுங்கள். அக்கா தம்பி உறவு என்பது புனிதமானது. அதை கெடுக்காதீர்கள். திருமணமானவர்கள் தங்கள் உறவுமுறையாளர்களுடன் எப்போதும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். என் வாழ்வு இன்று நொறுங்கிக் கிடக்கிறது. என் தவறுகளை மன்னிக்க யாரும் இல்லை. என்னை நானே மன்னிக்க முடியவில்லை. இந்த குற்ற உணர்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் கதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். என்னைப் போல யாரும் தங்கள் வாழ்வை அழித்துக்கொள்ள வேண்டாம்.